புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். நான் டாக்டர் ஷரத் பேசுகிறேன். இது இந்த மேரத்தான் வட சென்னையில் முதல் முறையாக கண்டக்ட் பண்ணுறோம். என்ன காரணத்தை மேற்கொண்டுனா போதைப்பொருள் தடுப்புக்காக நம்ம இந்த மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் 800க்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபேஷன் அக்ராஸ் தமிழ்நாடு இதில் கலந்துருக்காங்க. ஸோ இதுக்கு டாக்டர் ஜெயச்சந்திரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் தமிழ்நாடு நேதாஜி சமூக சேவை இயக்கம் ரெண்டுமே கலந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கி வச்சிருக்கோம். இல்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் முன்னிருந்து பண்ணாங்க. நாங்க கூட எல்லாரும் நாங்க அப்ரோச் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியாது நினைச்சேன். பட் ட்ரக் அவேர்னஸ் அவங்களுக்கே தெரியணும்னு நினைச்சு எல்லாருமே அவங்களே ஆர்வமா எல்லாரும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்களே லீவ் இருந்தாலும் எல்லாரும் அப்ரோச் பண்ணி ஸ்டால்ஸ்லாம் எல்லா இடத்துலயும் செப்பரேட்டா வச்சிருந்தோம். எல்லாத்துலயும் அவங்க இது பண்ணி டிக்கெட்ஸ் வாங்கி நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே வந்திருக்காங்க. ஆக்சுவலா வினர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு 10,000 கொடுக்குறோம், செகண்ட் பிரைஸ் 5,000, தேர்ட் பிரைஸ்க்கு 3,000 கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வர டாப் 10 யாராச்சும் சின்ன பசங்க நிறைய பேர் இவ்வளவு வருஷமா வின் பண்ணவங்க எல்லாருக்குமே அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் கேட்டகரியில நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அதாவது இது போதைப் பொருள் விழிப்புணர்வை பற்றி வட சென்னையில் குறிப்பாக போதைப் பொருள் வளர்ந்து வரும் சமுதாயத்தினர், இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அதிகமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுனால அவற்றை கட்டுப்படுத்தும் விதத்திலும் அவற்றை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்திலும் போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்ம டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க சில பல நாடுகளுக்கு கூட அவரை அறிந்த ஒரு டாக்டர். அவர் மூலியமா இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வை நடத்துறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எப்படியாவது வளர்ந்து வரும் சமுதாயத்தினர் இதுக்கு அடிமையாகாம இருப்பதற்கு இது போன்ற விழிப்புணர்வு நடத்துவதற்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.